ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் சூப்பரான நெய் பிஸ்கெட் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பேக்கரியிலலாம் இந்த ஜூஸ் பரி நம்ம அதிகமான ரேட் கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனால் வீட்டில் சிம்பிளான பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். அது ஓவன் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் 3 பொருள் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு முறை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு ஒரு சில ஜீனி நல்லா அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஜலிச்சதுக்கப்புறம் எந்த கப்பால் நம்ம பவுட்ரு பண்ண ஜீனி அளந்தோமோ அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பவுட்ரு பண்ண ஜீனிக்கு 2 டம்ளர் மைதா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ண ஜீனியும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம நெய் சேர்க்கணும். நெய் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கெட்டியாக இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்படியே தான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். இந்த குழிக்கரண்டியால் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் நம்ம பவுட்ரு பண்ண ஜீனி மைதாலாம் அளந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அளந்து ஊற்றுனீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவுமே சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வேளை நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதிர்த்துனீங்க அப்படின்னா நல்லா மாவாக உதிர்ந்து வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பதம் கொஞ்சம் மாறினாலும் பிஸ்கெட் ரொம்ப டைட்டாயிரும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு உருண்டை அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிஸ்கெட்டாக வேணுமோ அந்தளவுக்கு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி கையால் தட்டிக்கோங்க. அதில் வெடிப்பு எதுவுமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பிஸ்கெட் சேஃபுக்கு சூப்பராக கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் வெடிப்பு இல்லாமல் எல்லா பிஸ்கெட்டையுமே ரெடியாக உருட்டி இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பிஸ்கெட்டை உள்ளே வைக்கணும். நம்ம எந்த பிளேட்டில் பிஸ்கெட்டை வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. பிஸ்கெட் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி மாவு தூவுனதுக்கப்புறமா லைட்டாக கீழே தட்டிடுங்க. மிச்சம் இருக்கிற மைதா மாவெல்லாம் வேண்டாம் நமக்கு. அதனால் இந்த மாதிரி தட்டிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு பிஸ்கெட்டாக எடுத்து வைக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லைட்டாக பெருசாகி உப்பி வரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கடைகளில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் ஜூஸ் பரி சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கடாயில் உள்ளே வச்சிட வேண்டிதான். வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம்தான். 15 நிமிஷத்தே சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸ் பரியை வச்சுட்டு மூடி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். லைட்டாக அந்த பிஸ்கெட்டு கீழே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, நம்ம வச்சுருக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெருசாகி ஒட்டியிருக்கு. லைட்டாக அந்த கீழே கலர் சேஞ்சாக இருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக ஜூஸ் பரி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.